கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. லூக்கா சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த ஸ்திரீ 18 வருடமாக நிமிர முடியாமல் கஷ்டப்படுகிறார். அதற்கு என்ன காரணம்னா, பலவீனப்படுத்தும் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாசித்த 2-3 வசனங்களுக்கு கீழே போய் பார்த்தா சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை கட்டி வைத்து சாத்தான் சொல்லப்பட்டிருக்கு. கட்டி வச்சிருந்தா நிமிர முடியாம. நம்ம தலைக்கு மேல சுமக்க முடியாத பாரத்தை தூக்கி வச்சா நம்மால அசையவே முடியாது. நம்ம தோள் மேல நம்மால சுமக்க முடியாத பாரத்தை தூக்கி வச்சா சுமந்து எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஒரு லிமிட் இருக்குது. நாம இருக்கிறோம்னா நம்மால செய்ய முடியும் என்கிற காரியத்திற்கு ஒரு லிமிட் இருக்கு. கொண்டு போக முடியும் என்கிற ஒரு காரியத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வெயிட் கேஜ் தான் நம்மால சிலருக்கு தூக்க முடியும், சுமக்க முடியும். அளவுக்கு மிஞ்சி வச்சாச்சுன்னா அந்த பாரம் நம்மை அழுத்தி நம்மை குனிய வைக்கும், நிமிர விடாது. பிசாசு என்ன செய்யறான்னா, அவன் அளவுக்கு மிஞ்சின ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்கறான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கறான், ஒரு வலியை கொடுக்கறான், ஒரு வியாதியை நம்ம மேல வைக்கிறான். நம்ம ஒரு நாளுமே நிமிர முடியாது. அப்படின்னா ஒரு நாளுமே முன்னேற முடியாது. அல்ல கேளுங்க, 1-2 வருஷம் இல்ல இவன் நிமிர முடியாம இருந்தது. 18 வருஷம் நல்லா டிரைவ் பண்ணியிருப்பா, நல்ல முயற்சி பண்ணியிருப்பா. நிமிர முடியாத நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்கு அவள் எடுத்த முயற்சி அநேகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே தோல்வி. இந்த பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது தெரியாது. பிசாசு எல்லாம் நமக்கு தெரிந்து செய்வா நீங்க நினைக்க கூடாது. பக்கத்துல இருந்தும் அப்படி நம்மை நெருக்கி நாம் வளர முடியாம பூமியை பார்த்து தலை குனிஞ்சு போக அளவுக்கு நம்மை செய்து விடுவான். இந்த சாத்தான் பிசாசு அழுத்தம் கொடுக்கும் பொழுது படிப்புல பிள்ளைங்க நிமிரவே முடியாது. இந்த பிசாசு ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது, அழுத்தும் பொழுது அந்த பிள்ளைகளால படிப்பை புரிந்து எடுத்து மேல வரவே முடியாது. சிந்திக்கிற திறன் இருக்கவே இருக்காது. பிசாசின் போராட்டம் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடித்தால், அதாவது ஒரு ஆளுக்குள்ள அல்லது வெளியே நின்று உள்ளே நின்று பிசாசு அழுத்தம் கொடுக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், உலக மக்களால் முடியாது. ஆவிக்குரியவர்களால், அபிஷேகம் பெற்றவர்களால், தேவனோடு உறவாடுகிறவர்களால், தேவனுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரிந்தவர்களால், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவனால் கொடுக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த பிசாசின் தாக்குதல் இருக்கிற பிள்ளைங்க படிப்பில் நிச்சயமாக பின்தங்கினவர்களாகவே இருப்பார்கள். படிப்பை குறித்த ஒரு பயம் அவர்களுக்குள்ளே அழுத்தி கொண்டே இருக்கும். பாடங்கள் புரியாது, புரிந்தாலும் மனதில் நிற்காது. எக்ஸாம் எழுத போனாலும் அங்கே போகும்போது படித்த பாடங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதை எடுத்து எழுத முடியாது. இதுதான் பிரச்சனை. இதை நாம் தான் சொல்லலாம். அந்த புரிந்து கொள்ள முடியாதவர்கள் படிக்கவில்லை, நீ முயற்சி எடுக்கவில்லை, நீ காத்திருக்கவில்லை, டியூஷனுக்கு போகவில்லை என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாமும் அழுத்தம் கொடுத்து திட்டி கோவப்பட்டு அந்த பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போவோம். நிமிரவே விடாது. படிச்சு முன்னேற பிசாசு விடமாட்டான். உங்க பிள்ளைங்க சரியா கவனம் செலுத்தி படிச்சு முன்னேறலன்னா, தாய் தகப்பன் நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்த பிள்ளைகளுக்காக கை வைத்து ஜெபிக்கணும். இல்லைன்னா உபவாசித்து ஜெபித்தாதான் அந்த ஆவி, அந்த கட்டு உடைந்து போய் அந்த ஆவி விலகி அந்த பிள்ளைகளை படிப்பதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நல்ல ஜெபிக்கிற, தேவனோடு இணைந்து நிற்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை எதிர்காலத்துல பிரகாசிப்பதற்கான ஞானமும் புத்தியும் அறிவும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள செயல்படும். நம்ம கோட்டை விட்டேன்னா அந்த காலகட்டத்தில் அழிச்சிரும். எப்பவுமே ஒரு செடி, கத்திரி செடி இருக்குன்னா வளர்ந்து வரும்போது அதுல பூச்சி அடிக்கும், பூக்கும் போது பூச்சி வந்து விழும், காய் வரும்போது பூச்சி வந்து அதுல அப்படி தன்னுடைய அந்த இதை ஊன்றி அப்படி ஹோலாக்கி அதை அழிச்சிரும். அதுக்கு என்ன செய்வாங்க, கத்திரி செடி வளரும் போதே பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க, பூக்கிற காலத்துல கொஞ்சம் அடிப்பாங்க, காய் கரெக்டா வந்து பிஞ்சு விடும்போது அடிச்சு விடுவாங்க. அப்பதான் காய் பறித்து எடுக்க முடியும். அதை விட்டுட்டேன்னா
கத்திரி செடி பாதி காய், அந்த பூத்து காய்க்க வேண்டிய நேரத்துல தலைக்குப்புற நிற்கும். கொஞ்சம் பூக்கும், பாதி பூ கீழே விழுந்துடும். பூத்து காய் கொஞ்சம் வரும், பறிக்க போகும்போது கோணல் மாணலுமா நிற்கும். அப்படின்னா அந்த பூச்சி வந்து அடிச்சு ஒரு பக்கம் பருமனா இருக்கும், ஒரு பக்கம் பரும இல்லாம இருக்கும். வெட்டும் போது உள்ள பூச்சி புழு இருக்கும், பாதி வேஸ்ட் ஆகும், பிரயோஜனமே இல்லை. அந்த முழு கத்திரிக்காவாக அந்த செடியிலிருந்து நம்ம பிடுங்கி எடுக்கணும்னா அதுக்கு அந்த தோட்டத்துக்காரருடைய, அந்த விவசாயியுடைய கவனம் தான். கவனம் செலுத்தலைன்னா கத்திரிக்காய் இல்லை, கிடைக்காது. அதே போலதான் பிள்ளைகளை சாத்தான் கரெக்டா அடிப்பான். அந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல நம்ம கண்டுபிடிச்சு ஜெபிக்கலன்னா அந்த லைஃப் ஒரு முடிஞ்சிடும். 21, 22, 23 வயசு போறோம், அப்புறம் போயிடுச்சு, அது அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை கவனித்து ஜெபித்தா அந்த அழுத்தம் மாறி பிள்ளைங்க ஒரு ஃப்ரீ மைண்டா நல்லா படிச்சு மேல வருவாங்க. சரி, படிச்சுட்டாங்க, அப்புறம் நல்ல வேலையில அல்லது தொழில பிரவேசித்து நிமிர விட மாட்டான், அங்க அடிப்பான். பொதுவா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படித்தான். நிறைய குடும்பத்துல ஏன் சரியான வேலை அமையல, சரியான தொழில் இல்லை, சரியான வியாபாரம் இல்லை. இங்க சிலர்லாம் தொழில் வியாபாரம் பண்றீங்க, ஏன் அந்த தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை, ஏன் அதுல முன்னேற முடியல? ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம். அந்த ஸ்திரிய மறைமுகமா பிசாசு அழுத்தம் கொடுத்து நிமிர முடியாம கூனிய வச்சிருந்ததை போல அப்படி அழுத்தம் கொடுத்து குனிய வச்சிருக்கிறான். உங்க ஃபேமிலியில நிறைய பேர் அப்படி, உங்க குடும்பமே அப்படி இருக்கும். சின்ன சின்ன தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு நாளும் அதுல முன்னேற்றம் இல்லை. என்னைக்கும் கடனும் நெருக்கடியும். அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து சாப்பிடவோ பிள்ளைகளுக்கு செலவு பண்ணவோ ஒரு பொருள் வாங்கவோ முடியல. தொழில் நடக்குது, பணம் வருது, 10 ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ஆவிகளை கண்டுபிடித்து கடிந்து ஜெபிச்சு அந்த கட்டுகளை உடைக்கணும். அப்பதான் அதுல முன்னேறுவோம். ஃபைனான்ஸை ஃப்ளோ பண்ண விட மாட்டான் பிசாஸ், பண செழிப்பை உள்ள கொண்டு வர விட மாட்டான். அந்த பகுதிகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து குனிய வைப்பான். எவ்வளவோ நம்ம என்ன பண்ணியும் நம்ம கையில பணம் புரண்டு அடுத்த கட்டத்துக்கு வர முடியலைன்னா எங்கேயோ ஒரு பகுதியில பிசாசு நம்ம நிமிர்ந்துருவோம், வளர்ந்துருவோங்கிறத அவன் கூறி வச்சு தாக்குறான். சில காரியங்கள்லாம் நம்ம பூமியில வளர்றதுக்கு பணம் மட்டும்தான் தடையா இருக்கும். சில விஷயத்துல பணம் இருந்தாலும் நம்மளால ஒன்றும் செய்ய தெரியாது, மந்த புத்தியா வச்சிருப்பான் பிசாசு. சிலருக்கு அப்படி இல்லை, அவங்களுடைய விஷனுக்கு, அவங்களுடைய ஞானத்துக்கு, அறிவுக்கு, அவங்க போடுகிற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஃபைனான்ஸ் இருந்தா ஓகோன்னு மேல வந்துருவாங்க. அந்த வழியை அவன் அடைப்பான், க்ளோஸ் பண்ணுவான், அடைப்பான். அப்போ அதுக்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும், அப்பதான் நிமிருவோம். ஆவிக்குரிய காரியத்துல நிமிர விட மாட்டான். வேதம் வாசிக்க பிசாசு அனுமதிக்காது, ஜெபம் பண்ண அனுமதிக்க மாட்டான், ஆலயத்துக்கு வர அனுமதிக்க மாட்டான், பரிசுத்தமா வாழ அனுமதிக்க மாட்டான், வளரவே மாட்டோம். வளர்ச்சி வேணும், எல்லாத்துலயுமே வளர்ச்சி கண்டிப்பா வேணும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருக்குது, வசனம் விருத்தி அடைந்து சபை வளர்ந்து, கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து சபை பெருகிற்று, வளர்ந்து பெருகிற்று. நீ வலது புறமா இடது புறமா இடம் கொண்டு பெருகுவாய், வளர்ந்துட்டே இருக்கணும். வளர்ச்சி என்கிறதுக்கு முடிவு இருக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வளர்ந்துகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். வளர்ச்சிக்கு முடிவு இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முடிவு இருக்கக்கூடாது, வளர்ந்துட்டு இருக்கணும். நிறைய பேர் வளரல, ஆண்டவர்கிட்ட வந்து ஆரம்பத்துல ஏதோ கொஞ்சம் காரியத்துல வந்தாங்க, அந்த இடத்தை தாண்டி மேல வர முடியாம கீழே தான் போறாங்க நிறைய பேர். ஆதியில் இருந்த அந்த ஜபம், விசுவாசம், பரிசுத்தம், வேத வாசிப்பு, ஆலய வாஞ்சி நிறைய பேர்கிட்ட இல்ல. காரணம், இதுக்கு காரணம் பிசாசு. உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க, எதுல வளர்ந்துருக்கீங்கன்னு. காரணம், யாரும் குற்றவாளி இல்லை. ஒரு பொல்லாத பிசாசு, ஒரு இருளின் ஆதிக்கம் உங்களை மறைமுகமா தாக்கி எப்படி உங்களுக்கு சோர்வை கொடுக்கலாம், எப்படி நெருக்கத்தை கொடுக்கலாம், எப்படி இந்த பகுதிக்குள்ள நீங்க வராம உங்களை வேற இடத்துல வழியை மாத்தி விடலாம்னு சொல்லி போராடுறான். அப்ப இதுக்காக கூட ஜெபம் பண்ண உபவாசித்து என்ன அழுத்தி ஆவிக்குரிய வாழ்வுல எழும்ப விடாம போராடுகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் என்ன நாம இருக்கு நம்மகிட்ட? ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற பிசாச ஈஸியா துரத்தலாம். ஒரு ஊழியத்து விரோதமா போராடுற பிசாசு துரத்துறதுக்கு அதுக்கேற்ற கிருபை வேணும். ஏன்னா கர்த்தருடைய மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் போராடுதுன்னா அவ்வளவு முழு பலத்தோடு போராடும். அதனாலதான் இந்த உலகத்திலே வெற்றி சிறந்த அத்தனை சபைகளும், வெற்றி சிறந்த அத்தனை சுவிசேஷர்களும், வெற்றி சிறந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் அவர்கள் ஜெபம் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து அநேக ஜெப வீரர்களை ஆயத்தம் பண்ணி ஜெபித்தே ஜெயம் எடுத்தார்கள்.
ஒரு தரிசனத்துக்கு, ஒரு சபை வளர்ச்சிக்கு, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு ஜெபம் தேவைப்படுதுங்க. ஏன்னா பிசாசு எதிர்க்கிறான். எதுக்குன்னா டைரக்டா நேரம் வந்து ஈட்டியும் கம்ப வச்சு குத்துறது இல்லை. அந்த வழியா வருவான், இந்த வழியா வருவான், அந்த ஆளு மூலம் வருவான், இந்த ஆளு மூலம் வருவான், பலகீனத்திலும் வருவான், சோர்வுல வருவான், வீட்டில் ஒரு சண்டையை கொண்டு வருவான், வெளியே ஒரு சண்டையை கொண்டு வருவான், ஒரு இடத்துல வண்டிக்கு டயரை பஞ்சர் பண்ணுவான். அந்த நேரம் பார்த்து அந்த ஃபைல் எடு, இந்த ஃபைல் எடு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இதுக்கு முன்னாலே நிமிர வேண்டியவர்கள், வளர வேண்டியவர்கள், முன்னேற வேண்டியவர்கள், படிப்பிலே முன்னேற வேண்டியவர்கள், வேலை வாங்கி அதில் முன்னேற வேண்டியவர்கள், தொழில் செய்து முன்னேற வேண்டியவர்கள், பைனான்ஸ்ல முன்னேற வேண்டியவர்கள், ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேற வேண்டியவர்கள், ஊழியத்திலே வளர்ந்து பெருக வேண்டியவர்கள், பெருக முடியாதபடிக்கு பிசாசு உங்களை கூனி குறுக வைத்திருக்கிறான், நிமிர விடவில்லை. அந்த ஆவிகளை துரத்தி இன்றைக்கு இணையதளத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார், வளர பண்ண போகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் எழும்பி நின்று ஜெபிப்போம். உங்களுக்காக அடியனும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன், நீங்களும் ஜெபிக்கணும். உங்களுக்காக இப்ப புரிய வச்சுட்டேன். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்களை நிமிர விடாம, முன்னேற விடாம, வளர விடாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து உங்களை அழுத்தி மறைமுகமா இல்ல நேரடியா வச்சிருக்கிற அந்த ஆவி துரத்தப்பட போகிறது. எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஒரு நிமிடம் செபிங்க பார்ப்போம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த கேட்ட சத்தியத்தின்படி எங்க பிள்ளைகளை படிச்சு நிமிர விடல, முன்னேற விடல. அந்த ஆவி விலகட்டும். நாங்க தொழில் செய்து முன்னேற முடியல, நிமிர முடியல. அந்த கட்டை உடைச்சு போடுங்க. அந்த பிசாசை துரத்துங்க. எங்க குடும்பத்துல பைனான்ஸ்ல நாங்க முன்னேற முடியல, பொருளாதாரத்துல முன்னேற முடியல. ஆவியை துரத்துங்க. ஆவிக்குரிய காரியத்துல நாங்க முன்னேற முடியல. அந்த ஆவியை இப்ப துரத்தி எங்களை நிமிர பண்ணுங்க. ஊழியத்துல நாங்க முன்னேற முடியல, எங்களை அந்த ஆவிகளை துரத்தி எங்களை நிமிர பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இப்பொழுது இயேசப்பா உங்களை தொட போகிறார், உங்கள் குடும்பத்தை தொட போகிறார். அற்புதம் நடக்க போகுது. அந்த பலகீனப்படுத்துற ஆவி, அந்த பொல்லாத ஆவி உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கிரியை செய்து உங்களை வலது பக்கமும் இடது பக்கமும் பெருக விடாம கிரியை செய்கிற ஆவி, முன்னேற விடாத ஆவி, வளர விடாத ஆவி இப்ப விலகி போகுது. ஆமே. நன்றி, நன்றி. எல்லாரும் இப்ப கைகளை தட்டி இப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது ஒரு வல்லமை, தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. உங்களை இத்தனை காலம் பல வருடங்களாக 18 வருஷமாய் ஒரு ஸ்திரியை அப்படி நிமிர விடாம வச்சிருந்த ஆவி விலகினதை போல பல வருடங்களாய் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் உங்களை, உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை முன்னேற விடாம தடுத்த ஆவிகள் இப்பொழுது விலகி போகிறது, விலகி போகிறது, விலகி போகிறது, விலகி போகிறது. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி, ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும், இணையதளத்தில் இருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. கட்டு உடையுது, கட்டு உடையுது. அந்த பிசாசு விலகுது, அந்த பிசாசு விலகுது. உங்க பிள்ளைங்க படிச்சு முன்னேற போறாங்க, நல்ல வேலை கிடைச்சு முன்னேற போறாங்க. நீங்க செய்யற தொழில் முன்னேற போகுது, வியாபாரம் முன்னேற போகுது, பைனான்ஸ்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்வுல முன்னேற்றம் உண்டாகுது, முன்னேற்றம் உண்டாகுது. ஆமென், ஆமென், ஆமென். ஊழியத்துல முன்னேற்றம் உண்டாகுது. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீகா ரபா தரா ஷபா ரபா லபா ரபா. பொல்லாத பிசாசு, ஜனங்களை கூனியாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு, கூனியாக்கின பிசாசு, நிமிர விடாத போராடுகிற ஆவியே, ரீபா துரா ஷபா ரபா லபா ரபா, இயேசுவே நாமத்தில் விலகு. நேரடியாய் பிள்ளைகளை அழுத்தம் கொடுக்கிற, ஜனங்களை அழுத்துகிற ஆவியே விலகு. மறைமுகமாய் அழுத்தம் கொடுக்கிற பிசாசே, சுமையை வைத்திருக்கிற பிசாசே, பொல்லாத ஆவியே, விலகினப்படுத்துற ஆவியே, அசுத்த ஆவியே, பொல்லாத ஆவியே, தந்திரமான பொல்லாத சாத்தானே, விலகு, விலகு. இயேசுவின் நாமத்தில் விலகு. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவருடைய விடுதலை இப்போது உண்டாகிவிட்டது. இனி நீங்க நிமிருவீங்க, இனி வளருவீங்க, இனி உங்க குடும்பம் வளரும், உங்க பிள்ளைங்க வளருவாங்க. நீங்க இனி வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீங்க. உங்க குடும்பத்துல பொருளாதாரம் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும், ஊழியம் பெருகும், ஆவிக்குரிய காரியம் பெருகும், ஜெபத்துல பெருகுவீங்க. ஓ நன்றி. உங்களுடைய வியாபாரம் வளர்ந்து பெருகும், தொழில் வளர்ந்து பெருகும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பிசாசு வைத்த தடுப்பு சுவர்கள் உடைக்கப்பட்டு விட்டது. அந்த மதில்கள் இடிந்து கீழே விழுந்தது. இயேசுவின் நாமத்தில் விழுந்தது.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.